ஃபைப்ரோமைல்ஜியா அப்படின்றது வந்து நம்மளோட தசை நார்களில் வரக்கூடிய வலி. அதாவது காரணமே இல்லாமல் உடம்புல வந்து ஒரு வலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கலாம், கழுத்தில் பெயின் இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கேப்புலா போன் அந்த இடத்துல பெயின் வரலாம், இல்லை வந்து மூட்டில் கூட பெயின் வரலாம். பாடியில் என்ன ஏரியாவில் வேணாலும் பெயின் வரும். ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த பெயின் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட கூட ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. அதாவது நர்வ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுவும் இருக்காது. பட் ஆனால் எனக்கு இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. லாங் டைம் டியூரேஷனாக மெடிகேஷன் எதுக்கால் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொலாங்டு டியூரேஷனாக நான் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து இந்த மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாத்திரை போட்டால் கேட்கல, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு இந்த வலி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ்க்கு வந்து ஆளாவாங்க. ப்ளஸ் நிறைய ஃப்ளாரப்ஸ் இருக்கும். அடுத்து வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதிகமாக டென்ஷன் ஆகிறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு எப்பயுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வலி, அதாவது தொடு வலினே சொல்லலாம். டெண்டர் பாயிண்ட்ஸில் வந்து வலி இருக்குது எனக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. தொட்டால் கூட எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்துவோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைப்ரோமைல்ஜியா நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து முழுமையாக குணமடைய முடியும்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட கேள்விக்கு நம்மளுக்கு விடையளிக்க இன்னைக்கு டாக்டர் ரேவதி நம்மளோட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஃபைப்ரோமைல்ஜியானா என்ன மேம், இதனோட சிம்டம்ஸ் என்ன? ஃபைப்ரோமைல்ஜியா அப்படின்றது வந்து நம்மளோட தசை நார்களில் வரக்கூடிய வலி. அதாவது காரணமே இல்லாமல் உடம்புல வந்து ஒரு வலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின் இருக்கலாம், கழுத்தில் பெயின் இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கேப்புலா போன் அந்த இடத்துல பெயின் வரலாம், இல்லை வந்து மூட்டில் கூட பெயின் வரலாம். பாடியில் என்ன ஏரியாவில் வேணாலும் பெயின் வரும். ஆனால் வந்து இந்த தசை நார்களில் பெயின் வரும். அதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து நிறைய பெயின்ஸ் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். பெரும்பாலும் வந்துட்டு பொதுவாகவே வீட்டில் வந்து பெண்கள்லாம் சொல்லுவாங்க, மெயினாக வந்து குடும்ப பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த பெயின் தீரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட கூட ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருப்பாங்க. அதாவது நர்வ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுவும் இருக்காது. பட் ஆனால் எனக்கு இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபைப்ரோமைல்ஜியா. இப்போ ஃபைப்ரோமைல்ஜியா அப்படின்றது வந்து ஒரு டிசீஸா இல்லை ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமா மேம்? அதாவது இது ஒரு டிசீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு உளவியல் ரீதியாக வந்து அதை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது மைண்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐபிபிஎஸ்ஸை தொடர்ந்து வரலாம், ஒரு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை தொடர்ந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா லாங் டைம் டியூரேஷனாக மெடிகேஷன் எதுக்கால் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொலாங்டு டியூரேஷனாக நான் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து இந்த மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த மாத்திரை போட்டால் கேட்கல, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நோயை தொடர்ந்து இந்த நோய் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஐபிபிஎஸ்ஸை தொடர்ந்து வரலாம். அப்படி இல்லைன்னா தூக்கமின்மையினால் கூட வரலாம், இல்லைன்னா அதிகமாக வந்து கோபப்படுறதுனால கூட வரலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரோமைல்ஜியா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே மேம். இப்போ ஃபைப்ரோமைல்ஜியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கும் சம்மந்தம் இருக்கா? லைக் ரெண்டுமே ஒன்றா இல்லை வேறு வேறையா மேம்? ஆர்த்ரைட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு செப்பரேட் இது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் எனி ஜாயிண்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு ஜாயிண்ட், ஒரு பெரிய முட்டோ இல்லை சின்ன முட்டோ இல்லை கணுக்கால் முட்டுலையோ இல்லை வந்து ஷோல்டர் முட்லையோ இல்லாட்டி போனால் வந்துட்டு ஒரு மணிக்கட்டு முட்லையோ இதில் வர்ற ஜாயிண்ட்டில் வர்ற பெயினை தான் வந்து நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டோ ஆர்த்ரைட்டிஸ், வயோதிகத்தினால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது.
ஆனால் அந்த இன்ஃப்ளமேஷனே இல்லாமல் வெறும் வலியை மட்டும் கொடுக்கறது, எப்பயுமே ஒரு அசாதாரண வலி, பொறுத்துக்கவே முடியாத ஒரு வலியை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபைப்ரோமைல்ஜியாவாக இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்னஸ் இல்லைனா வந்து ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இதெல்லாம் இருந்தால் வந்து ஃபைப்ரோமைல்ஜியா வரும்னு சொல்கிறீங்க. ஸோ பேசிக்காக பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு வலின்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ யாருக்கு ஃபைப்ரோமைல்ஜியா இருக்குது அப்படின்றது வந்து எப்படி மேம் கண்டுபிடிக்கலாம்? லாங் டியூரேஷனில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது, இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு டூர் போயிட்டு வர்றீங்க, ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். அப்படி இல்லை அதிகப்படியான பெயின் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு டேப்லெட்டோ இல்லை பக்கத்தில் இருக்க டாக்டரோ பார்த்தோ எடுத்தால் சரியாயிரும். அந்த நேரத்துக்கு மட்டும் சரியாயிட்டு திருப்பி தொடர்ச்சியான வலி கொடுத்துட்டே இருக்கும். அதாவது டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தேன் ஒரு மந்த்ஸ் கணக்கில், ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே டாக்டர் நான் இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு இந்த தசை வலி போகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூட்டு மட்டும் கிடையாது, ஒரு பேக் பெயினாக கூட இருக்கலாம். உடம்புல வந்து பலதரப்பட்ட ரீஜியன்ஸில் வந்து அந்த பெயின் வரலாம். ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் பெயின் அங்கே தான் பெயின்னு இருக்காது. அதே மாதிரி இதுக்கு ரீசனும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து இதை நம்ம ஃபைப்ரோமைல்ஜியா அப்படின்னே சொல்கிறோம். இப்போ பெண்களுக்கு தான் இந்த நோய் வந்து நிறைய பாதிக்கப்படும் அப்படின்றீங்க. அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமாக வருது? லைக் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆகுதா இல்லை வேறு என்ன காரணமாக இருக்கும் மேம்? பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெண்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஏஜ், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது 30 to 50 இயர்ஸில் வரும். அந்த டைமிங்கில் தான் வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் வந்து அந்த டைமிங்கில் இருக்கலாம், அதை தொடர்ந்து கூட வரலாம், அதுக்கப்புறம் வரலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு நோயை தொடர்ந்து வந்து இது வரலாம். இல்லை அதிகமாக மெடிகேஷன்ஸ் நிறையா எடுத்திருப்பாங்க, இல்லை ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும், ஜீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருந்திருக்கும். அதை தொடர்ந்து கூட ஒரு 6 மாதமாக எனக்கு இந்த இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாத்திரை சாப்பிடும்போது மட்டும்தான் கேட்குது, ஆனால் வந்து எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பெண்களுக்கு வந்து இது வரத்துக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸு ப்ளஸ் வந்து ஏஜிங் ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக, அதாவது மனக்குழப்பமில் இருந்துகிட்டே இருக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, தூக்கமின்மை ரீசன், இதனால் கூட வந்து கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் வீட்டில் வந்து நிறைய பெண்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கும் உடம்பு வலின்றது வந்து ரொம்ப பொதுவாகவே வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபைப்ரோமைல்ஜியா இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டறியலாம் டாக்டர்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு இந்த வலி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ்க்கு வந்து ஆளாவாங்க, ப்ளஸ் நிறைய ஃப்ளாரப்ஸ் இருக்கும். அடுத்து வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 2 தோசை சாப்பிட்றீங்க, அடுத்த தோசை கேட்குறீங்க அப்படின்னா கூட டென்ஷன் ஆயிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கேட்டேன்னா கூட இது கூட நீ இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இதுதான் அந்த மூட் ஸ்விங்ஸு. அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய செரோட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதாவது நம்ம வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும், சரிங்களா? அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் குறையும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்லேருந்து இந்த மாதிரியான ஒரு சிக்னல் வந்து வரும். அதிகப்படியான வலியை வந்து அவங்க வந்து இந்த மாதிரியாக வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதிகமாக டென்ஷன் ஆகிறது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு எப்பயுமே ஒரு பதட்டத்தோடு இருக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வலி, அதாவது தொடு வலினே சொல்லலாம். டெண்டர் பாயிண்ட்ஸில் வந்து வலி இருக்குது எனக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. தொட்டால் கூட எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்துவோம், நீ டெய்லி தானே சொல்கிற இந்த வலியை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துவோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஃபைப்ரோமைல்ஜியா எனக்கு இருக்குது, இது வந்து குணப்படுத்தக்கூடிய நோயா இல்லை வந்து ஒரு நீண்ட நாள் நோயா மேம்? எந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுத்தால் இதை வந்து குணப்படுத்தலாம், இல்லை எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணால் இதுலேருந்து ரெக்கவர் ஆகலான்றது கொஞ்சம் விரைவாக சொல்லுங்கள். அதாவது இந்த ஃபைப்ரோமைல்ஜியா இருக்குது நமக்கு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த பெயின்ஸ் எல்லாம் அதிகமாகவே வரும். அதாவது வந்துட்டு நார்மலாக ஒரு பெயின் இருக்கிறதுக்கும் இந்த ஃபைப்ரோமைல்ஜியாவில் இருக்க பெயின் இருக்கிறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸே வந்துட்டு. அதாவது தொட்டால் கூட எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அதாவது லோ ஸ்டேஜ் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசை நார்களில் வர அலர்ச்சி வந்து ஒரு லோயர் லெவலில் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு அதிகப்படியான ஒரு அக்யூட் பெயினாகவும் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரானிக்காக அதுவும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நாள்பட்டதாக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 1 month 2 month இல்லை மோர் தேன் 3 months மோர் தேன் 6 months கூட எனக்கு இந்த பெயின் இருக்குது டாக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அது ஃபைப்ரோமைல்ஜியா தான் இருக்கும். அடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன டெஸ்ட் வேணாலும் நான் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர், நான் சிடி ஸ்கேன் வரைக்கும் பார்த்துட்டேன், எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸும் பார்த்துட்டேன், ஒரு ESG பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன், பிளட் செக்கப்ஸ் கூட பார்த்துட்டேன், எலும்பில் பிரச்சனை இல்லை, என்னோட தசையில் பிரச்சனை இல்லை, என்னோட நரம்பில் பிரச்சனை இல்லை, அப்போ எனக்கு என்ன தான்
செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஃபைப்ரோமயல்ஜியா. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர், நம்ம ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் இதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தராங்க, அதுக்கப்புறம் என்ன மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டா இதை சீக்கிரமாக குணப்படுத்தலாம் டாக்டர்? கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான நிறைய யோக பயிற்சிகள் சொல்லி தராங்க. ஃபஸ்ட்டு வந்து மனதளவில் வந்து நீங்கள் மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். அதை தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து சில எளிமையான யோக பயிற்சிகள், சில பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாலே வந்துட்டு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ், இந்த மசில் பெயின்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இஞ்சி, மஞ்சள், கற்றாழை இதெல்லாம் வந்து உங்களோட அன்றாட உணவுகளில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்ற கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த கற்றாழை, இஞ்சி இதெல்லாம் வந்து தினசரி உங்களோட உணவில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த பெயினை வந்து உங்களுக்கு உடம்புல வந்து குறைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துட்டு மெடிக்கேட்டட் ஆயிலோடு சேர்த்து நல்ல ஒரு மசாஜ் தொக்கணம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அதோட மூலிகை ஒற்றடமும் இருக்குது. இது மாதிரி பண்ணும்போது ஒரு அந்தந்த பேஷண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு 1 சிட்டிங்கோ இல்லை 3 சிட்டிங்ஸோ இல்லை 5 சிட்டிங்ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஃபைப்ரோமயல்ஜியிலேருந்து வெளியே வரலாம். ஓகே டாக்டர், இப்போ ஃபைப்ரோமயல்ஜியா இருக்கிற ஒரு பர்சன் எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம், எந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது ஃபைப்ரோமயல்ஜியா இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலேட் பண்ணணும். ஸ்லீப் வந்து நல்லா வரணும் அப்படின்னா இரவு தூக்கம் வந்து வேகமாகவே இருக்கணும். அதுக்கு முக்கியமானது வந்து இரவு உணவு. அதாவது இரவு உணவு வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 7 முடிச்சிடணும். முந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 o'clock சாப்பிட்றது, 10 o'clock சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த ஹேபிட்டை டோட்டலாக மாற்றி நம்மளோட லைஃப் ஸ்டைலை நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு இரவு உணவு அப்படின்றத வந்துட்டு 6 to 7 முடிக்கணும். ப்ளஸ் நல்ல தூக்கம் வர்றது, தூக்கத்தை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தூக்கம் வந்து நல்லாவே வரும். அடுத்து வந்துட்டு புளிப்பு சுவையை வந்து கூடுமான அளவில் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். புளிப்பு சுவையும் சரி, துவர்ப்பும் சரி. புளித்துவர் விஞ்சின் பூரிக்கும் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான புளியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து கம்மியாகும் போது நமக்கு வந்து இந்த பெயின் வரும். ஸோ உணவில் வந்து எள்ளு நிறையா சேர்த்துக்கலாம். புளி சேர்க்காமல் எப்படி டாக்டர் குழம்பு வைக்கிறது? புளி அதாவது சாம்பாரில் புளி, ரசம், மீன் குழம்பு இந்த மாதிரி புளிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து புளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அறையில் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு வந்து இந்த வாத நோய்கள் வந்து வராது. ஓகே டாக்டர், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபைப்ரோமயல்ஜினா என்ன, எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் அது குணப்படுத்த முடியும், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு எல்லாமே ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. நன்றி டாக்டர். நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஃபைப்ரோமயல்ஜியா நோயை பற்றி ரொம்ப விரிவாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் பேசிஸான டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேத சேனலில் தொடர்ந்து பாருங்கள். Until then, this is bye from ஹர்ஷினி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஜனவரி 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 8ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 10ஆம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411. ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம்,
டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.